Good evening friends. Last class la nama active as passive as பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதோட கண்டினியூவேஷன் இன்றைக்கும் நம்ம ஆக்டிவ் as passive as தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டென்சஸ்ஸு ப்ளஸ் மாடல்ஸு இன்ஃபினிட்டிவ் இதெல்லாம் வந்திருந்ததுன்னா அதை எப்படி ஆக்டிவ் டு பாசிவாக எப்படி சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போது அதோட அதர் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இன்ட்ராகேட்டிவ், அதாவது கொஸ்டின் டைப்பில் வந்தால் அது எப்படி பாசிவில் சேஞ்சஸ் பண்ணணும். அப்புறம் டியூவல் ஆப்ஜெக்ட்ஸு, காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஒமிட்டிங் த ஏஜென்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதெல்லாம் இந்த கிளாஸில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். வாஸ் ஷீ குக்கிங் த ஃபுட். வாஸ் நார்மலாகவே ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? சப்ஜெக்ட்டு அப்புறம் வேர்பு. பட் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா டபிள்யூஹெச்ஆ இருந்ததுன்னா டபிள்யூஹெச்சில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா வேர்பில் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது என்ன சொல்லுவோம்? பி ஃபார்மாக இருக்கலாம், ஹேவ் ஃபார்மாக இருக்கலாம், டூ ஃபார்மாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எஸ்ஆர்னோ டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டபிள்யூஹெச் அப்படிங்கிறது வாட்டு, வெட்னு, வேறு, விச்சு. ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வாஸ் ஷீ குக்கிங் த ஃபுட் அப்படின்னு இருக்குது. இப்போது இப்படி அப்படியே ஆக்டிவில் இருக்குது. ஸோ அதை எப்படி பாசிவில் சேஞ்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது அப்படி டேரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது நம்மளால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் சென்டென்ஸ் நமக்கு தான் தெரியும்ல, நார்மல் சென்டென்ஸ்லேருந்து ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்சஸ் பண்ணால் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால நார்மல் சென்டென்ஸை நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றுறது? சப்ஜெக்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு போனீங்க அப்படின்னா இது நார்மல் சென்டென்ஸ் ஆகிடும் இல்லைங்களா. சி வாஸ் குக்கிங் த ஃபுட் அப்படின்னு நம்ம மாற்றியாச்சு இல்லையா. இப்போ பாஸ்ட்டு கண்டினியூஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ பாஸ்ட்டு கண்டினியூஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லைங்களா. எது ஆப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் வந்து ஷீ, வாஸ் வேர்பு, குக்கிங்கிறது மெயின் வேர்பில் கொடுத்துருக்காங்க. அது என்ன இருக்கும்? த ஃபுட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்ட்டு த ஃபுட் அப்படின்னு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இப்போ வாஸ் பி ஃபார்ம்லாம் இருந்ததுன்னா கண்டினியூஸ் டென்ஸ்க்கு அப்படியே தான் இறக்கிடுவோம் இல்லையா. இதுவும் சிங்குலர் இருக்கனால வாஸ் அப்படியே கீழே இறக்கியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய மெயின் வேர்பில் இருக்கக்கூடிய ஐஎன்ஜியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? பீயிங் அப்படிங்கிற ஆட் பண்ணணும் இல்லையா. அதனால் பீயிங் ஆட் பண்ணியாச்சு. குக் என்னவாக இருக்கணும்? வேர்போட தேர்ட் ஃபார்மில் மாற்றுவோம்ல. ஸோ அதனால் குக்கு, குக்குடு. ஸோ அதனால் வேர்போட தேர்ட் ஃபார்ம் குக்குடுன்னு மாற்றியாச்சு. ஸோ பை ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஷீ வந்து ஹர்ரா மாறும். இப்போ மாற்றிட்டோமா? இதுவே ஆக்டிவ்லேருந்து பாசிவாக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது? கொஷின் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. நம்ம அதையும் கொஷின் ஃபார்மேட்டில் தான் பாசிவில் கொடுக்கணும். அப்போது இந்த மாற்றின சென்டென்ஸ்லேருந்து இந்த வாஸை மட்டும் என்ன பண்ணுறோங்க? என்ன பி ஃபார்மோ அந்த பி ஃபார்ம் தூக்கி ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடுங்க. அப்போது வாஸ் த ஃபுட் பீயிங் குக்டு பை ஹர் அப்படிங்கிறது தான் இது கொஷின் ஃபார்மேட்டில் இருக்குது, பட் பாசிவில் இருக்குது. இதே தான் ஆமிஸாராக இருக்கலாம், எந்த வாஸ் வேராக இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல வருதோ அதை அப்படியே நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் மாற்றி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இதே தான் ஹேவ் ஃபார்மேட்டுக்கு. ஹேவ், ஹேஸ், ஹேடு. ஸோ அது வந்தாலும் ஹேஷ் சி குக்குடு த ஃபுட். ஏன் இங்கே குக்குடு தேர்ட் ஃபார்மில் இருக்குது? ஹேவ், ஹேஸ், ஹேடு வந்தாவே வேர்பு என்ன தான் இருக்கும்? வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கும். அப்போ இங்கே நார்மலாக மாற்றுங்க. சி ஹேஸ் குக்குடு த ஃபுட் அப்படின்னு நம்ம சேஞ்சஸ் பண்ணியாச்சு. இதை ஆக்டிவ்லேருந்து பாசிவில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட்டு ஹேஸ் வந்தால் ஹேஸ் பீன் கொடுப்போம், ஹேவ் வந்தால் ஹேவ் பீன் கொடுப்போம் இல்லையா. அதனால் ஹேஸ் பீன் குக்குடு ஆல்ரெடி தேர்ட் ஃபார்மில் இருக்கிறனால நம்ம அப்படியே கொடுத்தாச்சு. பை போட்டு இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வந்துருச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? கொஷின் ஃபார்மேட்டில் மாற்றுறோம். இங்கே ஹேஸ் எப்பயும் போல் ஃப்ரண்டில் ஸ்டார்ட் ஆன மாதிரியே ஹேஸை தூக்கி ஃப்ரண்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு கொஷின் மார்க் கொடுத்தா இது பாசிவ் ஃபார்மில் இருக்குது, பட் அதே கொஷின் ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா. இதே தான் டஸ், டூ, டிட்டு, டஸ் அந்த ஃபார்மேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னவாக இருக்கணும்? டஸ் வந்தால், டூ வந்தால் இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு டேரெக்டாக நம்ம என்ன அப்படியே நம்ம கீழே இறக்க மாட்டோம். நம்ம அதை என்னவா சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா டஸ் இருந்ததுன்னா ஐ வந்து ஆம் கொடுங்க, ஹீ ஷீட் வந்தால் ஈஸாக மாற்றிருக்கணும். டூனா இருந்ததுன்னா ஆறுன்னு தான் நம்ம கொடுத்துருக்கணும். டிட்டு பாஸ்ட் டென்ஸ், அதனால் வாஸ் வேறாக மாற்றிக்கிறோம். இப்போ பாருங்க, டஸ் ஷீ குக் த ஃபுட் அப்படின்னு இருக்குது. இப்போ நார்மல் சென்டென்ஸாக இருந்தால் எப்படி பண்ணுவோம்? அப்போ டஸ் இருக்கிறதுனால இது வந்து ஷீ சிங்குலர், அதனால் சி ஈஸ் குக் த ஃபுட் அப்படின்னு நம்ம நார்மல் சென்டென்ஸஸ் சேஞ்சஸ் பண்ணிட்டோம். த குக் அப்படிங்கிறது நமக்கு மெயின் வேர்பில் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்துக்கலாம். சி ஈஸ் குக் த ஃபுட் அப்படின்னு இருக்கா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபுட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தாச்சு. ஈஸ் அப்படியே என்ன இருக்கோ அதை கீழே இறக்கிட்டோம். வேர்போட தேர்ட் ஃபார்ம் என்ன? அது வேர்போட குக்குடு நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டோம். பை ஆட் பண்ணி ஷீ வந்து ஹர்ரா மாற்றிட்டோம். இப்போ ஆக்டிவ்லேருந்து பாசிவில் சேஞ்சஸ் பண்ணிட்டோமா. இப்போ அப்போ அதே கொஷின் ஃபார்மேட்டில் ஆமிஸார் எது வந்தாலுமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃப்ரண்ட்டில் தூக்கி எழுதிட வேண்டியதான் இல்லையா. அதனால் ஈஸை தூக்கி ஃப்ரண்ட்டில் எழுதிட்டிங்கன்னா ஈஸ் த ஃபுட் குக்குடு பை ஹர் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் என்னது? இது இந்த டூ, டிட்டு, டஸ் அதுக்கான ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான். அப்போ எல்லாத்துக்குமே என்ன தான்? எந்த வேர்பில் ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம அதை நார்மல் சென்டென்ஸாக மாற்றிட்டோம்னா நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்சஸ் பண்ணுறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அதனால் அதுக்கப்புறம் மாற்றிட்டு மறுபடியும் அந்த வேர்பை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் கொடுத்திங்கன்னா இது கொஸ்டின் ஃபார்மேட் ஆகிடும். இது மட்டும் இல்லை, டபிள்யூஹெச்சில் வந்தது அப்படின்னா டபிள்யூஹெச் கொஸ்டின் அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு எப்பயும் போல் சென்டென்ஸாக மாற்றி இதெல்லாம் மாற்றிட்டு
மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அந்த வாட்டர் வெண்ணோ எது இருக்கோ அதை தூக்கி அப்படியே ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டிங்கனாலும் இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பண்ணலாம், அதர் டைப்ஸை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா ஒமிட்டிங் த ஏஜெண்ட், அதாவது என்ன ஒமிட் பண்ணாவே நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இல்லைங்களா, அதுதான் ஒமிட்டிங் த ஏஜெண்ட். இது எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவில் சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக். அப்போது சம்படி அதுதான் சப்ஜெக்ட்டு, ஹேஸ் டேக்கன் அவேங்கிறது நமக்கு வேர்பில் இருக்கும். மை புக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இங்கே மை புக் அப்படிங்கிறது கொண்டு வந்துட்டோமா, யாரோ என் புக் எடுத்துட்டாங்க அவ்வளோதான், யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் பாருங்கள் மை புக் அப்படிங்க வந்துருச்சு. ஹேவ் ஹேஸ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் பீன் ஆட் பண்ணணும். அப்போ ஹேஸ் பீன் டேக்கன் ஆல்ரெடி என்னது தேர்ட் ஃபார்ம் தான், அதனால் டேக்கன் அவே அப்படி எழுதியாச்சு. இப்போ சம்படிங்கிறது வந்து அது என்னது நமக்கு வந்து அது தேவையே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஜெக்டாக வரும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக வரும்போது அது தேவையில்லை அப்படின்னா அதை ஒமிட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, ஒமிட்டிங் த ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்டில் பாருங்கள், இன்னொன்றில் இன்க்ளூடிங் த ஏஜெண்ட், அதே இதை தேவையில்லைன்னு நம்ம ஒமிட் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கே கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீஃப் வாஸ் அரெஸ்டட் அப்படின்னு இருக்குது. இது எதில் இருக்குதுன்னு பாருங்கள், இது வந்து பாசிவில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அங்கே பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஆக்டிவில் இருந்தால் அங்கே வராது. நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம், சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கலாம், நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அது வந்து பி ஃபார்ம் வேர்ப்ஸ் இல்லாமல் இருக்கும், நம்ம தான் ஆட் பண்ணியிருப்போம். பார்த்துருக்கீங்களா, அந்த லாஸ்ட்டு கிளாஸில் பாருங்கள், த தீஃப் வாஸ் அரெஸ்டட் அப்படின்னு இருக்குது. அப்போ இது பாசிவ். அப்போ அந்த தீஃபை யார் அரெஸ்ட் பண்ணியிருப்பா, போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்கள், த தீஃப் வாஸ் அரெஸ்டட் பை த போலீஸ் இல்லைங்களா. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸ்க்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நம்மளாவே என்ன பண்ணியிருக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தீஃப் வாஸ் அரெஸ்டட் பை த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தாச்சு. அப்போது இங்கே ஆப்ஜெக்ட் எது, நமக்கு இந்த போலீஸ் வந்துடும். இப்போ பி ஃபார்ம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், பாசிவில் இருக்கும்போது ஆக்டிவில் வராது இல்லைங்களா. ஸோ அதனால் பி ஃபார்ம் எடுத்துருவோம், பையும் நமக்கு பாசிவில் வராது. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் பாசிவ் டு ஆக்டிவில் உனக்கு சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம், பைங்கிறது என்ன வராது இங்கே இருக்கிறதுனால. அரெஸ்டட் எப்பயும் போல் என்ன தான் பாஸ்டன்ஸில் தான், அதே ஸ்பெல்லிங் தான். எப்படி நீங்கள் பாஸ்டன்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க சென்டென்ஸை, இங்கே இருக்க வாஸ் இல்லைனா வேர் இருந்தது தான் அது பாஸ்டன்ஸு. இதே இந்த பிளேஸில் ஆமிசார்னு வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ நம்ம அதையும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நமக்கு என்ன இருக்கணும், இது பாஸ்ட் ஃபார்மில் தான், இது ஆல்ரெடி இந்த வேர்பு இருக்கணும், மெயின் வேர்பு 1ல் இருக்கலாம், வேர்பு 3ல் எங்கே இருக்கும், ஹேவ் ஹேஸாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க வேர்போட 3rd ஃபார்மில் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே வாஸ் இருக்கிறதுனால அது பாஸ்டன்ஸாக தான் இருந்திருக்கணுங்கிறனால அரெஸ்டட் வந்து அரெஸ்டடாகவே நம்ம என்ன பாஸ்டன்ஸில் கொடுத்துக்கிறோம். இங்கே இருக்க தீஃப் என்ன ஆகிடுச்சு, இங்கே சப்ஜெக்டாக வந்துடுச்சு. அப்போது இதுதான் என்னது சப்ஜெக்ட். இப்போது நம்ம மேலே உள்ள கொஷின் பாருங்களேன், அதுக்கு வந்து ஆப்ஜெக்டாக வரும்போது அது நமக்கு தேவையில்லை, மீனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இதில் என்ன இல்லை, இதை வந்து ஆப்ஜெக்டாக போகும்போது வேணால் ரிமூவ் பண்ணலாம், ஆனால் சப்ஜெக்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா. அப்போ ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக வரும்போது நமக்கு கண்டிப்பாக வேணும், அதனால தான் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணி ஆகணும் சரிங்களா. இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் டு ஆக்டிவில் தான் இது இருக்கும். ஸோ அதனால தான் இது செகண்ட் ஃபார்ம். இன்னொன்று பாருங்கள், டியூவல் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம், ஆக்டிவ் டு பாசிவில் சேஞ்சஸ் பண்ணும்போது நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகணும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, அப்போ எந்த ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக வரும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு நமக்கு வரும். இப்போ பாருங்களேன், ஐ கேவ் ஹிம் எ பென் அப்படின்னு இருக்குது. இப்போ இது 2 ஆப்ஜெக்ட், இது என்ன கொஷின் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்லேயும் இந்த மாதிரி கொஷின் ஃபார்மேட் வரும். கம்பல்சரி அந்த ஒன் வேர்டில் இது ஒரு கொஷினாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எஸ்விஓ, எஸ்விஐஓடிஓ, எஸ்விடிஓஐஓ அப்படிலாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போது இங்கே இருக்க எப்படி கண்டுபிடிக்கணும், எது டிஓ எது ஐஓ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாட்டோட அந்த வேர்பை சேர்த்து கொஷின் கேளுங்க சரிங்களா. கேவ் வாட் என்ன கொடுத்தா, பெண்ணை கொடுத்தாங்க. அப்போ கேவ் வாட் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன வருதோ இந்த வாட் சேர்த்து கொஷின் கேட்கும்போது அது ஆன்சர் வரும் இல்லைங்களா, அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், கேவ் வாட் என்ன கொடுத்தா, பெண்ணு, அப்போ பெண்ணு தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட் சரிங்களா, அது எடுத்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விச்சு சேர்த்து நம்ம கொஷின் கேட்டோம்னா அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரெண்டையுமே கன்ஃபியூஸ் ஆனால் ஒன்றை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கலாம். வாட்டு நம்ம சேர்த்து கொஷின் கேட்டால் அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒன்று டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டாவே இன்னொன்று என்னவாக தான் இருக்கும், இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா எது இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்டில் எது நமக்கு வேணும்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக வரணும். அதனால் எ பென் அப்படிங்கிறது தான் நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது, பாஸ்டன்ஸில் இருக்குது கேவ் அப்படிங்கிறது வேர்ப் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுமா, கேவ்ங்கிறது பாஸ்டன்ஸ். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கோம், அங்கே ஒரு பி ஃபார்ம் வேர்ப் வரணும் இல்லையா. அப்போ இங்கே பெண்ணுங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ் கொடுத்தாச்சு. கேவுங்கிறது என்னது
கேவ், கிவ், கேவ், கிவன். வேர்போட தேர்ட் ஃபார்ம் என்னது கிவன் பை கொடுத்தாச்சு. அப்போது ஆப்ஜெக்ட் மட்டும் பை ஆட் பண்ணணும், பை ஆட் பண்ணியாச்சு. இங்கே ஐ வந்து என்னவா மாறணும்னு சொல்லியிருக்கோம், மீ தான் மாறணும் இல்லைங்களா. ஸோ எ பென் வாஸ் கிவன் பை மீ, யாருக்கு கொடுத்தாங்க, நான் அவனுக்கு கூட தான் கொடுத்தேன் இல்லையா. எ பென் வாஸ் கிவன் பை மீ, யாருக்கு, அவனுக்கு, டு ஹிம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதுதான் டியூவல் ஆப்ஜெக்ட். இப்போ 3 ஃபார்ம்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா. நம்ம ஒமிட்டிங் தி ஏஜென்ட் பார்த்துருக்கோம், இன்க்ளூடிங் தி ஏஜென்ட்டு, டியூவல் ஆப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் கேட்டால் எப்படி கேட்குறதுன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, நம்ம அதையும் பார்த்துடலாம். காம்பவுண்ட் சென்டென்சஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா ஒரே சென்டென்ஸில் 2 இருக்கும். 2 ஆக்டிவில் இருக்கலாம், 2 பேசிவ் இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆக்டிவ் ஒரு பேசிவில் இருக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்களேன், எ கார் வாஸ் பாட் பை பால் அண்டு ஹீ கிஃப்டட் இட் டு கேத்ரின் அப்படின்னு இருக்குது. இது லாங் சென்டென்ஸாக பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ பெருசு, நம்ம என்னது எதில் சப்ஜெக்ட்டு எதோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். பட் நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்களேன், அண்டுக்கு முன்னாடி வர்றது ஒரு சென்டென்ஸு, அண்டுக்கு அப்புறமா வர்றது செகண்ட் இன்னொரு இது. இப்போ ஒன்று ஆக்டிவில் இருக்கலாம், ஒன்று பேசிவில் அப்படி இருக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், எ கார் வாஸ் பாட் பை பால், அதை ஃபஸ்ட்டு மாற்றுவோம். இப்போ கார் அப்படிங்கிறது என்னது, எ கார் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, வாஸ் அப்படிங்கிறது என்னது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இல்லைங்களா. ஸோ மெயின் வேர்ப் என்னது பாட், பை அப்படிங்கிற கொடுக்கறனால அது பேசிவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாஸ் பி ஃபார்ம் வேர்ப் இருக்குது, பை இருக்குது, ஸோ அதனால் அது பேசிவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பால் அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன கொண்டு வரணும், அதே மாதிரி தான் ஆக்டிவ்லேருந்து பேசிவில் சேஞ்சஸ் பண்ணும்போது அப்படி தான், அதே ரூல்ஸ் தான், பேசிவ்லேருந்து ஆக்டிவுக்கும் அதே ரூல் தான். அப்போது நம்ம பைக்கு அப்புறம் பால் இருக்கா, அதை கொண்டு வந்துடுங்க. வாஸும் பை வராது, ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால மெயின் வேர்ப் என்னவாக தான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். அப்போ பை பாட் பாட் அதே ஸ்பெல்லிங் தான், அதனால் பாட் கொடுத்தாச்சு. இங்கே சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்டாக போச்சு, கார் முடிஞ்சிச்சிங்களா. இது நம்ம பேசிவ்லேருந்து ஆக்டிவ்ல மாற்றியாச்சு. அண்ட் அப்படியே கீழே இறக்கிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ கிஃப்டட் இட் டு கேத்ரின் அப்படின்னு இருக்குது. ஹீ கிஃப்டட் இட் டு கேத்ரின் அப்படின்னு இருக்கிறதுனால ஹீ சப்ஜெக்ட்டு, கிஃப்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வேர்பாக இருக்குது, இட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா. அப்போது நமக்கு என்ன இருக்குது, இது வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கு கொடுத்தாங்க, கேத்ரினுக்கு. அது எக்ஸ்ட்ரா உள்ளது எக்ஸ்ட்ராவே நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நமக்கு தேவை என்ன, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வேணும். அப்போ ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, இட்டு, ஃபஸ்ட்டு இட்டு எழுதிக்கலாம். கிஃப்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஸோ அதனால் இங்கே இடத்துல என்ன வரணும், வாஸ் இல்லைனா வேறு வரணும். இட்டு வந்து சிங்குலர், அதனால் வாஸ் கொடுத்தாச்சு. அப்போ கிஃப்டடுங்கிறது என்னது, வேர்போட தேர்ட் ஃபார்மும் அதே தான், கிஃப்டட் தான் கொடுத்தாச்சு. இப்போ ஹீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், பை ஆட் பண்ணுவோம், பை ஆட் பண்ணிச்சு. ஹீ வந்து ஹிம்மா சேஞ்சஸ் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா டு கேத்ரின் இருக்கா, என்ன சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கீங்களோ அது அப்படியே எக்ஸ்ட்ரா எழுத வேண்டியதான். இதுதான் என்னது காம்பவுண்ட் சென்டென்சஸ். 2 சென்டென்ஸ் சேர்ந்து வந்திருக்கும். பார்க்கும்போது பெருசாக தெரியும், பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது தனி சென்டென்ஸாகவும் இது தனி சென்டென்ஸாகவும் அப்படியே நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு 2மே ஆக்டிவில் இருக்கா, 2மே பேசிவில் இருக்கா, இல்லை ஒன்று ஆக்டிவில் இருக்கலாம், ஒன்று பேசிவில் இருக்கலாம். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்படியே அது மாதிரி சேஞ்சஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான டென்சஸ்க்கான ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேர்ப் ஃபார்மை நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் ஒரு இதில் கொடுத்துருக்கேங்க. அதனால் அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா அது நம்ம 1 or 2 டைம்ஸ் நம்ம ஹேண்ட் ரிட்டனில் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஈஸியாக இருக்கும். இருக்கக்கூடிய வேர்பில் ரொம்ப ஈஸியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் மாதிரி. ஸோ அதனால் இதை கொஞ்சம் பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.